வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். POCO F4 5G. ஸோ போக்கோ கிட்ட இருந்து ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நம்பர் சீரிஸ் நம்பர் GT இல்லாம ஒரு ஃபோன் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி F3 GT இருந்துச்சு. ஸோ F3 வரல இந்தியால. ஆமா. இப்போ குளோபல் லான்ச் பண்ணிருக்காங்க F4ல. இப்போ இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அன்பாக்சிங் போட்டாச்சு, அதுவும் செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது அவங்களோட டாப் எண்ட் மாடல். ஸோ 12GB 256GB இதுக்கப்புறம் 8GB வேரியன்ட் இருக்கு, 6GB வேரியன்ட் இருக்கு. ஸோ பிரைசிங் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், எவ்வளவு இருக்கும் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ரைட், 130,000 தான் வந்து டார்கெட் பண்றாங்க. கண்டிப்பா 130,000 தான் iQOOக்கு வந்து டார்கெட். ஸோ iQOO நியோ, ஏன்னா இதோட ப்ராசஸர் என்ன 870. ரைட். ஸோ அடுத்த 870 போன் வந்துச்சு. 865 அப்படின்னு தான் காட்டும் இதோட இது. ஸோ 870 வித் லிக்விட் கூலிங், இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்லாம் போட்டிருக்காங்க. வேப்பர் சேம்பர் கூலிங் எல்லாமே இருக்கு. இவங்க கிளைம் பண்றாங்க கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமா. சோ அவங்க வீடியோ வேற போட்டு டீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ட்ரிபிள் எயிட்டோட கம்பேர் பண்ணா 870 வந்து ரொம்ப கம்மியா தான். ஏன்னா ட்ரிபிள் எயிட் அவ்வளவு ஹாட் ஆன சிப். சோ 870 அது கொஞ்சம் பவர் ட்ரிபிள் எயிட் Gen1 கம்பேர் பண்ணும்போதெல்லாம் இது வந்து இதுவா தான் இருக்கும். அது தவிர ஃபுல் HD பிளஸ் 6.67 இன்ச் E4 AMOLED ஸ்கிரீன் இருக்கு. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட், 360Hz டச் அம்பிளிகா அதுவும் போட்டுருக்காங்க. அது தவிர இதுவும் இருக்கு, டால்பி HDR, டால்பி விஷன், இந்த மாதிரி டால்பி அட்மாஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது மாதிரி 4500 mAh பேட்டரி இருக்கு. ஸோ இது எப்படி எந்த அளவுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படின்னு பாக்கணும். ஏன்னா நியோ 6ல கொஞ்சம் பெருசா இருக்கு 4700. ஆனா கொஞ்சம் ரியல்மி இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் 5000 வச்சிருக்காங்க இந்த மிட் ரேஞ்ச். ஆமா, இவங்க 4500 தான் கொடுக்குறாங்க. ஆனா 67 வாட் சார்ஜிங் இருக்கு. சோ 33 மினிட்ஸ் அந்த இதுல வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, வேற பெஞ்ச்மார்க்ஸ் பார்த்தா 122 iQOO Neo 6 தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நடுவுல தான் இருக்கு. Mi 11Xம் இதே இதுதான், 870 தான். சோ Mi 11Xோட பெட்டரா இருக்கு. ஓகே. ஆனா Neo 6 ஓட F3 GTயோட எவ்வளவோ பெட்டரா இருக்கு. பா, செம இம்ப்ரூவ்மென்ட்ல. 1200 கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பா பெட்டரா தான் இருக்கு. சோ 778 எல்லாம் கீழ இருக்கு. ஆனா 8100 கண்டிப்பா அது நல்ல இதுதான். ஸோ அதுதான் டாப்ல இருக்கு. 888 8100 தான் டாப்ல இருக்கு. ஆனா என்ன, இது ஹீட்டிங் ஆகாது, அதுதான் ஒரே இது. கீக் பெஞ்ச்லயும் டாப்ல தான் இருக்கு. சோ Neo 6ல அப்படியே கொஞ்சம் இது இருக்கு. டாப்ல 888 ஆப்வியஸ்லி இருக்கு. 10R ஓட பெட்டரா இருக்கு ஆக்சுவலி. அதுக்கு அடுத்தது வந்து மல்டி கோர்ல வந்து Neo 6 விட பெட்டரா இருக்கு. அது எப்பவுமே எடுத்த சிங்கிள் கோர் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா மல்டி கோர் பெட்டரா இருக்கும். சோ அதனால 10R 8100 அதுக்கு எல்லாமே பெட்டரா இருக்கு. ஓகே. சோ கேமிங் எந்த அளவுக்கு இருக்கு, ஃப்ரேம் டிராப்ஸ் ஏதாவது இருக்கா, ஹீட்டிங் ஏதாவது? ஏன்னா அவங்க கிளைம் பண்றாங்க சஸ்டெய்ன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வரும்னு. லாஸ்ட்ல அந்த கென்ஷின் இம்பாக்ட்ல வேணா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஹீட்டிங் இருக்கா அப்படின்ட்டு கேமிங் வீடியோ செக் பண்ணுவோம். சரி, இப்போ POCO F4 ஓட கேமிங் பார்க்கலாம். அவங்களோட கேம் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி இருக்கு. இப்போ பேட்டரி எவ்வளவு இருக்கு, 85ல இருக்கு. அண்ட் டெம்பரேச்சர் 30 degrees. கொஞ்சம் கூலாக தான் இருக்கு ரூம்ல வர. கேம் ஸ்பேஸ். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, கேம்ஸ்லாம் காமிக்கிறாங்க. இருக்கா? கேம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலி. பர்ஃபார்மன்ஸ் வேறு செட் பண்ணலாம் பர்ஃபார்மன்ஸ் மோடில். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு பேட்டில் கிரவுண்ட்ஸ். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் 85% சார்ஜு. இந்த பஞ்ச் ஹோல் செம்ம சின்னதாக இருக்குல்ல. ஆமாம். என்ன இதில் இருக்கு கிராஃபிக்ஸு HDR எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா HD ஆப்ஷன் வேறு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் செட்டிங்ஸில் ட்ரிபிள் எயிட் மாதிரி தான். அண்ட் இல்லைனா Gen1 மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இல்லை ஆப்ஷன்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் டீம் டெத் மேட்சா இங்கே தான் FPS காமிக்குதுல்ல. 100லாம் வருது, 104. இதில் BGM அன்லாக்டாக இருக்கா தெரியலையே, பார்க்கணும் ஆக்சுவலி. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation. Take frequent breaks. 60க்கு மேல இருக்கு. ஆமா ஜி, அன்லாக்டா இருக்கு. 96 103. அப்ப ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறேன். இது Neo 6ல இல்லையே. Team match. Let's go. சோ POCO பண்ணிருக்காங்க ஆப்டிமைசேஷன். அதுல 66 100 ஆமா வருது. பரவாயில்லை பா, செம்ம ஸ்மூத்தா இருக்கு. என்னடா ஓடுற டேடி, நீ சாவலியா? சிச்சோ சார், நீங்க சொல்ல என்ன பண்றீங்க? சிச்சோ என்ன பண்றாங்க?
நீங்க சரி Cover me. அங்கதான் இருக்கும் செம்ம ஃபாஸ்ட் ஃபயர் ரேட்டு. Dead. சே போட்டான் 13-27 அடப்பாவி. டீமேட்ஸ் இவ்வளோ இது எனிமி ஐயோ. Kill. No mercy. The red team is unstoppable! அன்ஸ்டாப்பபிள் தான். முடிய போகுது. டேய் இனி சாவலியா? Clear. அடப்பாவி 3 பேர் இருக்காங்க. Killing spree for the blue team! என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஐயோ நீ போட்டுறான் 38 அடப்பாவி 39. சரி இப்போ ஒரு கம்பேக் விடுறோம் பாருங்க. செமையா இருக்கும். அதை பாத்தியா? பாத்தியா இன்னும் ஒண்ணுதான். Red team victory. நான் தோக்கல, என் டீம் தோக்கதான். 35-37 இந்த கேம்கா ஹீட் ஆகுதே. 37 பின்னாடி ஆனா பர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆகல. பின்னாடி கிளாஸ் தானே. பின்னாடி கிளாஸ் தான். 37 மேக்ஸிமம். இதுதான் இருக்கு. ஓகே. ஆனா அது அந்த எஃபிஎஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் 60க்கு மேலே. சூப்பர். சரி அடுத்த கேம் பார்க்கலாம். கால் ஆஃப் டியூட்டியில் இருக்குமா இந்த ஆப்டிமைசேஷனு? கன் சவுண்ட்லாம் இருக்கு. அந்த ஸ்க்ராட்ச் கார்டு அப்படியே ஸ்க்ராட்ச் ஆகுது. ஆல்ரெடி இன்பில்ட் ஸ்க்ராட்ச் கார்டு இன்பில்ட் இல்லை, அவங்க ஃபேக்ட்ரியிலே போடுற ஸ்க்ராட்ச் கார்டு தான். என்ன சவுத் அமெரிக்காவில் எங்கேயும் போயிட்டாங்க. வேணாம் சரி விட்டுற புரியுது வேணாம். ஓகே அடுத்து. ஓகே இதில் எப்போ செட்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது? வெரி ஹை மேக்ஸ். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ மெனுவில் 51 55 57 60 60 தான் இருக்கும். 60 தான் இருக்கும். ஆமாம் இல்லைனா இதுக்கு மேலே போயிடுமே. ஆமாம் 60 தான். ஆனால் லாக்டாக இருக்குது 60ல். பரவாயில்ல. ஐயோ இந்த மேப்பா பார்க்கறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆகுமே. சின்ன மேப் கொடுத்துருக்கனால எதுக்கு இவ்வளோ பெரிய மேப்? அதுவும் 5 பேருக்கு. காணும். ஐயோ பார்த்தேன். டேய் சுட்றா. ஒருத்தனால போட்டேன். அவன் என்ன பாட்டா? ஏன் எப்படி ஷூட் பண்றான்? அவனை போடுறா. டிடி வேண்டாம், என் டீம் அங்கேயே இருக்கான். என்ன நடந்துருக்கீங்க இப்போ? ஒருத்தன் இன்னும் ஷூட் பண்றாங்க. டேய் இன்னும் இருக்காங்களா? உள்ள இருக்கானே யாருனுமே. ஐயோ சை முடியல.
முடிஞ்சு. ஓகே வேறடா 80% 2% கம்மியாச்சு. 37 இதேதான் கரெக்டா இருக்குல்ல. 38 ஓகே பேக்ல 38 இதா இருக்கு. கண்ட்ரோல் பண்றாங்க அந்த ரேஞ்ச்ல. ஓகே இப்போ பார்க்கலாம் கென்ஷின்ல பார்க்கலாம். 80 88 இப்போ கென்ஷின்ல பார்க்கலாம். இதுல 60 FPS வந்தாலே செம்ம இம்ப்ரெசிவா இருக்கும். ஏன்னா அப்போ ஆல்ரெடி கொஞ்சம் ஃபோன் கொஞ்சம் கையில கூட அவ்வளோ வார்ம் மாதிரி தான் தெரியுது, ஹாட்டா தெரியல. நல்லா இருக்கு. மேக்ஸ் செட்டிங்ஸ்ல இருக்க FPS கூட 60 FPSல போட்டிருக்காங்க. மோஷன் ப்ளர் ஆஃப் எவ்வளோ 29 60 60யா லாக்டா இருக்கு. பார்க்கலாம் 58 60 பரவாயில்லையே நல்லா இருக்கு. Opening box of the Death Matrix. Lightning flash! Go. Let's play! Beg for mercy. Hit this! Barbados. Goodness. Vengeance will be mine. I condemn you. Lightning flash! Yeah! Let's play! Life goes on. Shut up. Hit this! Yeah! Let's play! Following thunder! Freeze to the core. Beg for mercy. I condemn you. நல்லா இருக்கா. Opening box of the Death Matrix. Let's play! Hit this! Wait, hear me. Vengeance will be mine. Crush. மியூசிக்லாம் செமையா இருக்கு. Eye for an eye. Lightning flash! Go. Beg for mercy. Let's play! Shut up. பா ரொம்ப நேரம் ப்ளே பண்ணியாச்சு. ஆனா கூட டெம்பரேச்சர் 41 டச் ஆகுது. 41லாம் அவ்வளோ இது இல்லை. 42 ஆனா கொஞ்சம் ஹீட் ஆகுது. ஆனா FPS ஃபுல் டைம்ல ஸ்மூத்தா இருந்துச்சு. ஸ்டட்டர் தெரியல பார்த்தேன். ஜிபி யூசேஜும் சிபி யூசேஜ் கம்மியா தான் இருக்கு. செமையா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க இந்த போன். பின்னாடியும் இருக்கும் 42 42. ஆனா மேக்ஸ் டெம்பரேச்சர் 42 அண்ட் பீக் பெர்ஃபார்மன்ஸ் கண்டினியூஸா வச்சுட்டே இருக்காங்க. இது வரைக்கும் இன்னும் டிராப் ஆகல. பரவாயில்ல நல்லா இருக்கு. ஓகே இதான் வந்து போக்கோ F4 கேமிங் வீடியோ. கூடிய சீக்கிரம் ஃபுல் ரிவ்யூ வருது. முடிஞ்சா அப்படியே iQOOட கம்பேரிசன் போடலாம். iQOO Neo 6 வந்து கேமிங்க்கு நல்லா இருக்கு போன். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க.